Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாதாம் மிக்ஸ் பவுடர். இந்த பாதாம் மில்க் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஹெல்தி ட்ரிங்க் இது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விருப்பமா இதை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கடையிலலாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணுவாங்க. வீட்டிலே நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம நேச்சுரல் கலரோட நம்ம செய்யலாம். இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாதாம் மிக்ஸ் பவுடருக்கு வந்து நான் தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். பாதாம் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். சர்க்கரை வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணும்னாலும் 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கிறேன். நான் ஒரு 10லேருந்து 15 பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நான் உடச்ச முந்திரி எடுத்திருக்கிறேன். ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேன். நான் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளில் வந்து நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இந்த பாதாம் பவுடரில் நம்ம கலக்க வேண்டிய கலரே இந்த மஞ்சத்தூள் தான். ரொம்ப நல்லது உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதனால நான் வந்து மஞ்சத்தூள் தான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். குங்குமப்பூ எடுத்திருக்கேன். நல்ல கலருக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் நான் குங்குமப்பூ எடுத்திருக்கிறேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பாதாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த பாதாம் வந்து எல்லா சைடுமே ரோஸ்ட் ஆகணும். இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சீசன்லுமே வந்து சாப்பிடலாம். இப்போ சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சில்லுன்னு சாப்பிடலாம். இந்த பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணி. இப்போ வந்து வின்டர் சீசனாக இருக்குது. இந்த சீசனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சூடான பாலில் கலந்து சாப்பிடலாம். இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் வந்து வெறும் வாயில சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் பவுடரில் பாலில் கலந்து கொடுக்கலாம். அவங்க இதை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. இப்போ அதிகமாக சில டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடி பண்ணுற பசங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீலாம் நம்ம கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம ரோஸ்ட் பண்ணி செய்யறதுனால 1 மாசம் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம். இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்ம கூடுதல் நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது கூடவே நான் பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். இந்த பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் பாதாம் பருப்பு மட்டுமே வச்சு நம்ம இந்த பாதாம் பவுடர் வந்து நம்ம செய்யலாம். இருந்தாலும் நான் வந்து டேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்காக பிஸ்தாவும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இப்போ பிஸ்தாவோ இல்லை முந்திரியோ இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். வெறும் பாதாம் வச்சு மட்டுமே நம்ம இந்த பாதாம் பவுடர் வந்து செஞ்சுக்கலாம். இது இப்போ நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஏலக்காய் வந்து நான் வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காய் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஏலக்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா ஆறணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் மிக்சியில். இப்போ நான் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால சர்க்கரை தான் ஆட் பண்ண முடியும். இது கூட நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. நம்ம பாலில் சேர்த்து கொடுக்கறது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம். பாலில் கலந்து மஞ்சத்தூள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கலருக்காகவும் அதுக்கப்புறம் வாசனைக்காகவும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஏலக்காய். நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண ஏலக்காவையும் இது கூட நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிருக்கு. அடுத்தது வந்து நம்ம இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதை 3த்தையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் வந்து அரைச்ச சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இது கூட சேர்த்து அரைக்கிறேன். எதனாலனா கொஞ்சம் கொரகொரப்போடு இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இது இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதாம் எல்லாமே அரைச்சாச்சு. நல்ல ஒரு பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. வாங்க இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பாதாம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சூடாக பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருள் இது. நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க். இது உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது எவ்வளோ ஒரு நல்ல திக்காக டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். இது மேலே கார்னிஷிங்காக நட்ஸை வந்து நான் சீவி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பாதாம் மில்க் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.